பிரெக்னன்சில எப்படி படுத்து தூங்கணும், இதனால டாக்டர்ஸ் அந்த பொசிஷனை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் யோகஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட கிளினிக்கல் லீடர். பொதுவா நம்ம கிட்ட வர பிரெக்னன்ட் லேடிஸை நம்ம 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவங்க லெஃப்ட் சைட்ல படுத்து தூங்கணும்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஹியூமன்ஸோட மேஜரான பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரைட் சைடு இருக்கு. ஸோ அவங்க அப்ரைட் பொசிஷன், அதாவது மேலே பார்த்த மாதிரி படுத்திருக்காங்க, ரைட் சைட் டர்ன் பண்ணி படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ்ல கொஞ்சம் கம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ குழந்தைக்கு போகிற பிளட் ஃப்ளோ கொஞ்சம் குறையும், அம்மாவோட கை கால் வீக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரெக்னன்ட் லேடிஸ் லெஃப்ட்ல படுக்கிறது பாப்பாக்கு தேவையான நீர் சத்து நல்லா கிடைக்கிறதுக்கு, அவங்களோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அதுக்காக ரைட்ல படுக்க கூடாது, அப்ரைட்டா படுக்கவே கூடாதுன்னு இல்லை, ப்ரெஷரைஸ்டா ஆகக்கூடாது. நீங்க அவேரா இருக்கிறப்ப இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஒன்ஸ் இந்த பாயிண்ட் பத்தி தெரிஞ்சுட்டாங்கன்னா, நான் அப்படியே நைட் எந்திரிக்கிறப்போ அப்படியே பழக்கப்படுத்திருக்கேன், எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். பட் ஒன்ஸ் நீங்க தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அப்ரைட்டா படுக்கிறதும் நார்மல் தான். அதை நினைச்சு நீங்க ஒரி பண்ண வேணாம். பட் கான்சியஸா இருக்கிறப்ப இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்லயும் அப்பப்போ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரே சைட்ல ஒரு கழிச்சு படுத்தா கொஞ்சம் நம்ப ஆயிடும். ஸோ ரைட்லயும் நீங்க ஒரு 30 to 40 minutes அந்த மாதிரி ஒரு கழிச்சு படுக்கலாம்.